ஸோ உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் இதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஸோ நான் பிஸ்னஸ் பண்ணும்போதும் சரி, நான் கொண்டு போகவும் சரி, அந்த டேன்றது ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரே வருஷம் தெளிவாக சொல்கிறேன், பர்த்டே கூட வந்து வருஷம் வரும், ஆமாம் தானே? கல்யாணம் கூட எத்தனை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனால் மேனேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ன்றது எப்படி நமக்கு உயிர் மாதிரி, எப்படி சொல்றது, ஒன்ஸ் ஒரு உயிர் இருக்காதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நம்ம டெட் பாடின்றாங்களோ அதே மாதிரி தான் மேனேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ன்றது ஒரு டைம் தான் லைஃப்லேயே நடக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நடந்திருக்கு, ஸோ மேலே லீடர்ஸ்க்கு நடந்திருக்கு, ஸோ கம்மிங் அப்கம் மேனேஜருக்கும் நடக்க போகுது. அப்போ நமக்கு எப்போ நடக்க போகுது விஷயத்தவ இந்த செகண்ட்லேருந்து இந்த இடத்துலேருந்து டிசைட் யார் பண்ணணும்? நான் தான் பண்ணணும், சீரியஸா. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு மேனேஜர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க சீரியஸா தஞ்சாவூர்ல பண்ணும்போது, அப்போ மைண்ட் செட் என்ன அப்படின்னா அங்க ஸ்டார்ட் பண்ண வச்சுதான். அப்போ நமக்கு எப்படி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும், நமக்கு எந்த மாதிரி எப்போ நடக்க போச்சு தவிர அன்னைக்கு டெசிஷன் எடுத்தனால்தான் அதுக்கப்புறம் வந்து 2021 அது கொரோனா முடிச்சு எனக்கு நடந்துச்சு. இன்னைக்கு அதே மாதிரி தான், சரிங்களா? ஸோ விக்னேஷ் சார் நடந்திருக்கு, புரியுங்களா? நடந்துகிட்டும் இருக்கு. ஸோ அப்போ ஒரு மேனேஜர் ஆகணும் அப்படின்னா பெருசா பண்ணணும், பெருசா செய்யணும். இப்போ எப்படி சொல்லாது, பெரிய டெவலப் பண்ணாலும் ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இருக்கிற சிஸ்டம், சரிங்களா, இருக்கிற சிஸ்டமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் தான் நாங்கள் எல்லாரும் சேர்த்து. ஏன்னா ஒரு போஸ்டிங்ன்றது ஒரு வெளியில் ஒரு மேனேஜர் ஆகணுன்றது சும்மா சாதாரணமாக கிடையாது. ஏன்னா ஒரு சின்னதாக சொல்கிறேன், ஒரு போஸ்டிங் அடிக்கணும்னாவே வெளியில் அவ்வளோ கஷ்டம், ஆமாவா இல்லையா? டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு பதிவாக இருக்கலாம், 2 விஷயம் பண்ணணும். ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும் வெளியில், ஆமாவா இல்லையா? இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? இப்ப திறமையெல்லாம் எங்கேயுமே கிடையாது. என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அடிபணியணும், அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் போஸ்டிங் வெளியில கிடைக்கும். ஆனா இங்க சாதாரண இருந்து ஒரு ஃபேமிலி இருந்து ஒரு நபர் இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆகுறோம் அப்படின்னா அது எங்க சார் நடக்கும் அப்படின்னா நம்ம ஸ்மார்ட்ல மட்டும் தான் சார் நடக்கும். கிளாப் பண்ணிக்கங்க சார். ஏன்னா சும்மா கிடையாது சார். இப்போ ஒரு ஜென்யூனா சொல்றேன், வெளியில ஒரு இடத்துல இருந்து ஒரு போஸ்டிங் அடிக்கணும், டெவலப்மெண்ட் ஆகணும், அவ்வளவு கஷ்டம். இனி கவர்மெண்ட்ல சரி, இல்ல பிரைவேட் செக்டர்லயும் சரி, இல்ல ஏதாச்சும் ஒரு பண்ணணும் சரி, இல்ல நல்லா சம்பாதிக்கணும் சரி, அவ்வளவு கஷ்டம். ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண நபர் ஒண்ணுமே இல்லாம, சரிங்களா, எனக்கு வந்து பெருசா டேலண்ட் கிடையாது, பெருசா எனக்கு பேச தெரியாது, ஒண்ணுமே இல்லைனாலையும் தன்னுடைய வேலையை இருக்கிற சிஸ்டமேட்டிக்கா கரெக்டா பிசினஸ் கரெக்டா பண்றோம் அப்படின்னா யாரு வேணாலும் இங்க டெஃபினட்டா ஒரு மேனேஜர் கண்டிப்பா ஆகலாம். ஏன்னா ஒரு பேசிக்கா சொல்றேன், வெளியில ஒரு 3 வருஷம் மினிமம் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா என்ன லைஃப் மாற்றமா இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளோட அப்பா சொல்லலாம், இல்ல வீட்டுல சொந்தக்காரன் சொல்லலாம், யாருக்காச்சும் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சாலும் சரி, இல்ல தொழில் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கான்னு கேட்டா இல்ல. ஆனா இங்க ஒரு சாதாரணவர் இருந்து 3 வருஷம் தன்னுடைய வேலையும் தன்னுடைய எஃபோர்ட்டோ சொல்ற விஷயம் கேட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் சிஸ்டமை கரெக்டா கொண்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்ல யாரு வேணா டெஃபினட்டா என்ன பண்ணலாம், மேனேஜர் ஆகலாம். சார் மேனேஜர் அந்த மேனேஜர் போஸ்ட் சாதாரண கிடையாது. எப்படி சார் அப்படின்னா இந்த சூரியவம்ச படம்லாம் பாத்தீங்களா இல்லையா? ஒரே பாட்டில் என்ன நடக்கும்? அப்போ அது கனவுல மட்டும் தான் நடக்கும், சரிங்களா இல்லையா? ஆனா இங்க சீரியஸா சொல்ல ஒரு 3 வருஷத்துல லைஃப் இப்படி இருக்க லைஃப் அப்படி டோட்டலா சேஞ்சஸா மாறிடும். ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு 3 வருஷம் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு சீரியஸா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காரா இருக்கலாம், இல்ல நல்ல வீடா இருக்கலாம், இல்ல நல்ல கையில சேவிங்ஸா இருக்கலாம், இல்ல நல்ல ட்ரெஸ் கோடா இருக்கலாம், இல்ல நல்ல ஃபேமிலியோட இமேஜா இருக்கலாம். சீரியஸா சொல்ற ஒரு மேனேஜர் ஆகணும் என்னெல்லாம் சார் கிடைக்கும், என்னெல்லாம் சார் வரப்போகுது அப்படின்னா இன்னைக்கு நீங்க இருக்கிற சாதாரண விஷயம் அங்க அப்பா அப்படி இருக்க மாட்டீங்க. எப்படி சார் இருப்பீங்க அப்படின்னா சாதாரண சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஜெனியூனா சொல்ல, இன்னைக்கு போற ட்ரெஸ் கோட அன்னைக்கு போட மாட்டீங்க, இன்னைக்கு சாப்பிட்ற ஃபுட் அன்னைக்கு சாப்பிட மாட்டீங்க, இன்னைக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி நாளைக்கு வேற மாதிரி இருக்கும், இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நாளைக்கு எல்லாமே சேஞ்சஸ் ஆயிடும், உங்களோட சேவிங்ஸ் எல்லாமே மாறிடும். அப்போ எத்தனை வருஷம்னா 3 வருஷத்துல. ஒரு காலேஜ் அவ்வளவு படிக்கிறோம், காலேஜ் 17 வருஷமா படிக்கிறோம், என்ன சேஞ்சஸ் ஆகுங்க தெரியல, 100% தெரியல. ஆனா ஒரு 3 வருஷத்துல லைஃபே புரட்டி போடக்கூடிய பிளேஸ் இந்த ஸ்மார்ட் குரூப் தான். புரியுதா இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அதை சொல்ல, நம்ம எல்லாரும் வந்து அடிப்படையில் தான் வந்திருக்கோம். நம்ம யாருமே வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சு எதுவுமே நமக்கு எதுவுமே அதை சொல்ல பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. ஆனால் நமக்கெல்லாம் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி, குட் பிளேஸ் அப்படின்னா இந்த பிளேஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இன்னைக்கு வெளியில் அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கு, கண்கூடா தெரியுது. இன்னைக்கு அதே சொல்லல, இன்னைக்கு நாங்கள் மேனேஜர் இருக்கிறோம் அப்படின்னா சும்மாலாம் கிடையாது. இன்னைக்கு எங்களோட ஜோன்ல அவர் உள்ள வந்துட்டார். இன்னைக்கு அவர் மட்டும் கிடையாது, இன்னும் அடுத்த மகாமயம் சரிலாம், இன்னைக்கு ரஞ்சித் சாரா இருக்கலாம், இல்ல பரதாம் சாரா இருக்கலாம், இன்னைக்கு குணா சாரா இருக்கலாம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்னன்னா அனௌன்ஸ்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு, நடக்க போகுது.
அப்ப எல்லாமே எங்க சார் வந்தாங்க அப்படின்னா நம்மள மாதிரி ப்ராப்பரா ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி ப்ராப்பரா பெர்ஃபார்மன்ஸா பண்ணி ப்ராப்பரா சிஸ்டம் ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு எல்லாமே ஒரு ஸ்டேஜா மாறி இருக்காங்க. சீரியஸா சொல்றேன், ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு ஸ்டேஜ் எல்லாமே மாத்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு பர்சன் கிட்ட ஒரு ஐபோன் வாங்குறது வெளியில பெரிய 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 விஷயம் சார். இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சரி இல்ல இன்ஸ்டால சரி வாரத்துக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, வண்டி எடுக்கிறாங்க. வாரத்துக்கு என்ன பண்றாங்க, ஐபோன் எடுக்கிறாங்க. சரி, அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன சார் அப்படின்னா, நமக்கும் கிடைக்குமான்னு கேட்டா 200% நீங்க நினைச்சா கிடைக்கும். கிளியர்? அப்போ ஒரு போஸ்டிங் சரி, ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு விஷயமா சரி, ரொம்ப அதான் சொல்லல, இந்த பிசினஸ்ல ரொம்ப ஈஸி. எப்படி உங்களுக்கு வந்து எதாவது சொல்லல, கடல் மிட்டாய் வாங்குற மாதிரியோ இல்ல சாக்லேட் வாங்குற மாதிரியோ அதே மாதிரி தான் நம்மளோட வேலை கரெக்டா பர்ஃபெக்டா பண்றோம் அப்படின்னா ஒரு 3 வருஷத்துல நமக்கு மேனேஜர் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படியே மாத்தி போட்டுரும். நீ உள்ள ஆசைப்பட வந்து எதுக்காக, நல்ல இமேஜ் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல சேவிங்ஸ் இருக்கணும், ஏன்னா 4 பேர் மதிக்கணும், நான் நல்ல செட்டில்மெண்ட் ஆகணும் தான் நம்ம எல்லாமே ஆசைப்பட்டு வந்தோம். அதே மாதிரி தான் சொல்றேன், இந்த 3 வருஷத்துல எல்லாமே கிடைக்கும். எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு மட்டும் இல்ல, இங்க ஒவ்வொரு மேனேஜர் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு சார். வெளியில ஒரு கார் அதான் சொல்ல, இந்த பிசினஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு கார்ல வந்து பெரிய விஷயம் சார் எங்களுக்கெல்லாம். அதெல்லாம் நினைச்சு பார்க்க, அதெல்லாம் வந்து வேற ஒரு ஜோன் மெம்பர் தான் வாங்குவாங்க, பணக்காரன் தான் வாங்குவாங்க. ஆனா உள்ள வந்தபோது தான் தெரியுது, தான் வேலை பார்க்கும்போது தான் தெரியுது, இது இவ்வளவுதானா, இது இப்படிதானா. அதான் சொல்லுவோம்ல, 10th எக்ஸாம் எழுதும் போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது படபடன்னு இருக்கும், ஆமாவா இல்லையா? 2வது எக்ஸாம் எழுதும்போது இதுக்காடா கிட்டத்தட்ட 1 வருஷம் என்ன போட்டு சாவடிச்ச தோணுமா தோணாதா? தோணிருக்கா இல்லையா? சரி, அப்போ 1 வருஷம் படிச்சு அதான் அந்த 3 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் என்ன இருக்கும் உங்களுக்கு, படபடன்னு இருக்கும். செகண்ட் டே தேர்ட் டேல அப்படி ரொம்ப ஈஸியா கேஷுவலா இருக்கும். எங்க 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 ஸ்கூல்ல எல்லாம் வந்து வேற மாதிரி நடந்துச்சு, ரொம்ப ஜாலியா எக்ஸாம் எழுதணும். புரியுதுங்களா? அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ன்றது, ஒரு போஸ்டிங்ன்றது, ஒரு விஷயம்ன்றது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பிளேஸ் தான் இந்த ஸ்மார்ட் ரூம். உங்களுக்காக லீடர்ஸ் அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவு வருஷம் மூவ் பண்றாங்க. இன்னைக்கு லீடர்ஸ் உங்களுக்காக ஒரு வருஷமா என்ன பண்றாங்க, நீங்க வரணும், நீங்க டெவலப் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் தான் அவரோட எண்ணமே அதுதான் இருக்கு. இன்னைக்கு அதை மாதிரி மாத்திரம் தான் இன்னைக்கு விக்னேஷ் சார். இன்னைக்கு சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலே நீ விக்னேஷ் சார் மேனேஜர். இன்னைக்கு எல்லா விஷயம் அதான் சொல்ல, லீடர் சொன்னது எல்லா விஷயத்திலையும் ஃபாலோ பண்ணதான் விக்னேஷ் சார். இன்னைக்கு லீடர்ஸ் கிட்ட சொல்லுவோம் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி பண்ணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி கொண்டு வரணும், இந்த மாதிரிலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்க்கறியா சார், ஜஸ்ட் ஒரு 3 வருஷம் தான். புரியுங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் நம்ம போறோம், ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா சீரியஸா சொல்றேன், இன்னைக்கு எந்த இடத்துல நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சொல்லுங்க, ஒரே இடத்த சொல்லுங்க, ஒரே இடத்த சொல்லி பாருங்க, எங்க அங்கீகாரம் கிடைக்குது? நேர்மையா, நான் அதான் சொல்ல, நியாயமா கிடையாது. ஆனா இங்க நீங்க எதிர்பார்த்ததை விட, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. அதான் நம்ம ஸ்மார்ட் ரூம். புரியுங்களா? அப்ப வரும்போது நாங்கெல்லாம் பெருசாலாம் வரல, சீரியஸா சொல்றேன். நீங்க உள்ள வரும்போது எல்லாம் கத்துக்கிட்டோம், சொன்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம், ஃபாலோ பண்ணோம், அவ்வளவுதான் சார் பிசினஸ். ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்ச அதான் பிசினஸ் படிச்சுட்டுலாம் யாரும் வரல. அப்ப இவ்வளவு பெரிய இடத்துல தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த வேல்யூவான இடத்துல நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதை எப்படி பயன்படுத்தணும், நான் என்னைக்கு அடுத்த போஸ்டிங் அடிக்க போறேன், நான் என்னைக்கு டெவலப்மெண்ட் ஆக வர தேவை, 100% நீங்க டெசிஷன் எடுத்தா கண்டிப்பா மாற்ற முடியும். புரியுங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்ப இந்த பிசினஸ் யார் கையில் இருக்கு, எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணும் சார்? கேட்கல, ஃபோக்கஸ் நம்ம மேல இருக்கணும் சார். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? இன்னைக்கு அப்படி பண்ணி தான் என்ன பண்ணிருக்காரு விக்னேஷ் சார். தான் சொல்லலாம், விக்னேஷ் சார் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு நல்லாவே தெரியும். அவர் பேசின ஸ்பீச்சா இருக்கலாம், அவர் நடந்துக்கிற விதமா இருக்கலாம், இன்னைக்கு எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையும் இன்னைக்கு மாத்தி மனசு என்ன இருக்காரு, இன்னைக்கு மேனேஜர்ஸ் எங்க ஜோன்ல வந்துட்டாரு. புரியல இல்லையா? எங்க ஜோனுக்குள்ள வந்துட்டாரு. இன்னைக்கு அதான் சொல்ல, இன்னைக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் போக போக என்ன அப்படின்னா, அதான் சொல்ல, இவ்வளவு நாள் சில பேர் விக்னேஷ் சார் பார்த்திருப்பீங்க, இதுக்கப்புறம் விக்னேஷ் சார் நீங்க பார்த்து பாருங்க, சேஞ்சஸ் அவ்வளவு மாற்றம் இருக்கும் எல்லாத்துலயும். சரி, பணிவிலா இருக்கலாம், இல்ல பேசுறதா இருக்கலாம், இல்ல இன்கம்லா இருக்கலாம், இல்ல எல்லாமே சரி, எல்லாத்துலயும் மாற்றம் கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் நான் மாத்திட்டு இருக்கேன். எனக்கு சாதா சொல்லல, 3 வருஷத்துல ஃபர்ஸ்ட் பிசினஸ் கத்துக்க போறோம், அடுத்து டெவலப்மெண்ட் ஆக போறோம், அடுத்து போஸ்டிங் அடிக்க போறோம், இவ்வளவுதான் பிசினஸ். இந்த 3 வருஷத்துல இருக்கிற பிசினஸ் தான் இன்னைக்கு நம்ம லைஃபை வேற மாதிரி மாத்தி வச்சிருக்கு சார். வெளியில ஒரு 20,000 சம்பாதிச்சா பெரிய விஷயம்,
ஆனா ஒரு மேனேஜர் அசால்ட்டா சொல்ற 50,000 குறைஞ்சபட்சம் 50,000 கையில வந்து நிற்கும். புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு மேனேஜர் வெளியில பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொப்பை தள்ளி முடி கொட்டி இந்த மாதிரி தான் பார்த்திருப்பீங்க. நீங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ். நான் ஆகும்போது என்னோட ஏஜ் 23 தான். சிவா சார் ஆகும்போது 19 சம்திங்ல 20 தான். அப்ப உள்ள வரவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். அப்ப நம்மள மாதிரி நம்ம தான் மேனேஜர் ஆகுறாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, நம்மள மாதிரி நம்ம தான் சக்சஸ் ஆகுறாங்க. நம்ம கூட இருக்குதான் டெவலப்மெண்ட் ஆகுறாங்க. அப்ப நமக்கான பர்ஃபார்மன்ஸும் நமக்கான டெசிஷனையும் கரெக்டா ஸ்ட்ராங்கா பிசினஸ் பண்றோம் அப்படின்னா எந்த கொம்பனாலும் சரி நம்மளோட வளர்ச்சியை அவனை தடுக்கவே முடியாது. புரியுதா? ஏன்னா அதான் சொல்லல, பிசினஸ் பண்ணும்போது செய்யும் போது எல்லா விஷயம் சொல்ல எதோ வரும். எல்லா விஷயம் வந்தாலும் ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் பார்க்கணும். ஏறி இறங்கி காசாய் போயிட்டே இருக்கணும் டெஸ்டினேஷனுக்கு. புரியுதுங்களா? ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் எடுத்து இறங்கி போயிட்டே இருக்கணும். உன் இடத்த நீ சரி பார்த்துக்கணும். புரியுதா? ஆனா போஸ்டிங் எல்லாருக்கும் காமன் தான். எல்லாரும் ஈஸியா கிடைக்கிற விஷயம் தான். அதை அவங்கவுங்க டெசிஷன் எடுக்கிற பொறுத்தா இருக்கு. அவங்கவுங்க கரெக்டா எடுத்துக்கிற பொறுத்தா இருக்கு. அவங்கவுங்க அதை பிளான் பண்ற பொறுத்தா இருக்கு. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? அப்போ ஒரு மேனேஜர்ன்றது வெளியில எவ்வளவு பேர் கஷ்டம், இங்க ஈஸி தான். அது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு மேனேஜர் ஆகுறோம், என்னெல்லாம் கிடைக்க போது, என்னெல்லாம் அவைலபிள் ஆகுனா இமேஜ் எல்லாமே கிடைக்கும். இதை பொறுத்து தான் உங்களோட ஃபியூச்சர் எல்லாமே மாறும். ஸ்டார்டிங்ல பிசினஸ் கத்துக்க தான் சார் போறோம். கத்துக்கிற எஃபோர்ட் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரிசல்ட் மாறிடும். கிளியரா? புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், நான் டெவலப்மெண்ட் ஆகுது எனக்கு கண் கூட தெரியுது, ஷோரா தெரியுது. என்ன மேல கிளியர்ஸ் அவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ண அவ்வளோ. அதை சொல்லல, இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா நான் டெவலப்மெண்ட் ஆகுது எங்கிட்ட தான் பிரச்சனை இருந்துச்சு. என்ன சார் பிரச்சனை இருந்துச்சுன்னா பாலா சார் சொல்லுவாரு, சிவா சார் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணணும், எல்லாம் சேஞ்சஸ் பண்ணும். நான் தான் மாத்திக்கல, இன்னும் கொஞ்சம் மாத்தினா இன்னும் அதை சொல்ல இன்னும் குவிக்கா டெவலப்மெண்டா இருக்கலாம். அப்ப சேஞ்சஸ் ஆக வேண்டியது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு. புரியுதா இல்லையா? ஏன்னா இங்க எல்லாருக்கும் காமனான பீப்புள் தான். நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம வளர்ச்சி டெவலப்மெண்ட் ஆகும் நினைக்கிறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப இவ்வளவு பேர் இடத்துல நம்ம இன்னும் சாதாரணமா இருந்துடவே கூடாது. இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அடுத்த அதை சொல்ல, நான் லாஸ்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தேன் சரிங்களா? இதே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போன டைம் வந்தேன் ஸ்ரீபால் சாருக்கு. இன்னைக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கேன். அப்ப அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இங்க வரணும் தான் நான் நினைக்கிறேன். அது யாரா இருக்கு பிரசித்தவ அவங்க டெசிஷன் எடுக்கணும். நான் ஆயிடுவேன் நினைக்க கிடையாது. அந்த டெசிஷனை எடுத்து டிராவல் பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கான எஃபோர்ட் எடுக்கணும். அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 100% சொல்றீங்கன்னா எந்த யாராலையும் உங்களாச்சு தடுக்கவே முடியாது. கிளியரா? அப்படிப்பட்ட பிளேஸ் தான் ஸ்மார்ட் டூ. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வெளியில ஒரு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வெளியில சத்தியமா சொல்றேன் அவ்வளவு சப்போர்ட் பண்ண கிடையாது. எங்க லீடர்ஸ் அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. சீரியஸ் சொல்ல என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட A to Z எல்லாமே மாத்திருக்காங்க. நான் பண்ண ஒரே விஷயம் தெரியுமா, அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ண, அவ்வளவுதான். அவர் எதுவுமே பண்ணல. நான் புதுசா கத்துக்கிட்டு வரல, புதுசா நான் டென்ஷன் வரல, அடுத்தது லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணல. சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ண இன்னைக்கு நான் மாறி இருந்தேன். இப்போ அதே மாதிரி தான் விக்னேஷ் சார் மாறி இருக்காரு. சாதாரண ஃபேமிலி இந்த நம்பர் தான் இன்னைக்கு இவ்வளவு சேஞ்சஸ் ஆயிருக்கும். நாங்க அப்போ உங்ககிட்ட அந்த திறமை கண்டிப்பா திறமை இல்லாத மனுஷன் எவனுமே கிடையாது. திறமை அத்தனை நபர்கிட்ட இருக்கு. அதை எக்ஸிட் பண்றதா டெவலப்மெண்ட் ஆகுறாங்க. எக்ஸிட் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணலாமா வேண்டாமா? கேட்கல, எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். கிளியர்? புரியுதுங்களா? சரி, நாளைக்கு அதான் சொல்லல, ஒரு இடத்துல இருந்து வந்து இன்னைக்கு சாதாரண நபரா இருந்து இன்னைக்கு ஒரு ஸ்டெப்ஸா மூவ் பண்ணி இன்னைக்கு அடுத்ததுல மாறி இன்னைக்கு உங்களுடைய மேனேஜரா மாறி இருக்காரு. சரிங்களா? ஸோ நாளைக்கு நீங்களும் மாறணுன்றது தான் என்னோட விருப்பம். ஓகே, கண்டிப்பா மாறிடலாம்ல? ஷூர். தேங்க்யூ சார்.